வணக்கம் மக்களே, நான் உங்கள் வாத்தி. வாயாடி வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் நானே சமைச்சு சாப்பிட்ற நிலமை. சரி, இவ்வளோ நாள் கொஞ்சம் வெளியே ஹோட்டலில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அப்புறம் மாமியார் வீட்டில் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து கோதாவில் நம்மளே குதிச்சாச்சு. என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. இப்போது தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா சிக்கனை போட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஆனியனே வதங்கி வதங்கி நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு. அதோட லுக்கை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த கட்டமாக ஏதோ சொன்னாங்களே, எல்லாமே இந்த யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிறது. மசாலா போடணுமா, தக்காளி போடணுமா? தக்காளி தான் போடணும். தக்காளி நல்லா வதக்கணும் இல்லைங்களா? குத்து மதிப்பாக தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்க தான் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிரியாணியை எவனும் செய்ய போகிறதும் இல்லை, எவனும் சாப்பிட போகிறதும் இல்லை. நான் செய்கிறேன், நான் சாப்பிட்றேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது? புதினாவை காலையிலே ஆஞ்சி வச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நொந்துருச்சு, ரொம்ப நொந்து போச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடையில் நானும் சாப்பிட்டேன், நிறைய வாட்டி சாப்பிட்டேன். உடம்புக்கு ஒத்துழைக்கலை. நம்ம வீட்டில் சொன்னால் நம்மளாம் கேட்க மாட்டோம். அதனாலே நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள். அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளே சமைச்சிருதுன்னு சொல்லிட்டு முடிவு வந்தாச்சு. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கா? வணங்கியிருக்கா? ஒரு சாம்பிள் எடுத்து வைக்க போகிறேன் நம்ம வாயாடிக்காக. அவங்க நைட்டு தான் வருவாங்க, ஒரு 9 o'clock அந்த மாதிரி. அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு அவங்களுக்கும் அதை ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அதையும் முடிஞ்ச வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? இது அவங்களுக்கு தெரியாது நீங்கள் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் கடையில் போய் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ஓரளவுக்கு குக் ஆகிடும் நம்புறேன். ஓகே, இப்போ எத்தனை கப் ரைஸ் போட்டோமோ அதை விட ½ கப் அதிகமாக ஊற்றணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, அது மாதிரி. ஓகேங்களா? அதன்படி இப்போ காரம் எப்படி இருக்கு, செட் ஆயிருக்கா? அதை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூக்கலாக இருக்கு காரம். பார்ப்போம் எப்படி தான் வருது, பார்ப்போம். எனக்கு புரியல. இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணோம்னா அருமையான பிரியாணின்னு சொல்லவே மாட்டேன், ஒரு பிரியாணி வரும். அதை சாப்பிடுவோம். ஓகேங்களா? அஜிஜோ, ஆரம்பமே தடுக்குதே, ஒன்றும் புரியலையே. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோன்னு சாம்பிள் எடுத்து வைக்க போகிறேன் நம்ம வாயாடிக்காக. அவங்க நைட்டு தான் வருவாங்க, ஒரு 9 o'clock அந்த மாதிரி. அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு அவங்களுக்கும் அதை ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அதையும் முடிஞ்ச வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? இது அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் கடையில் போய் சாப்பிடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த முருங்கை வச்சோம். விசில் வர்ற கேப்புக்குள்ளே போய் குளிச்சுட்டு பட்டையை போட்டு பிரியாணியை புழக்க ரெடியாக வந்தாச்சு. இப்போ இந்த பிரியாணி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச விசில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு, பார்த்துடலாமா? அப்பனே முருகா, எனக்காக இல்லைனாலும் நம்ம மக்களுக்காக இந்த பிரியாணி நல்லா வந்திருக்கணும்ப்பா. என் மானத்தை காப்பாற்று. ரெடியாங்க?
ஆசையாக செஞ்ச பிரியாணி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு. சும்மா சூடாக இருக்குது. வேற லெவல் இருக்குது. எப்படி வேற லெவலில். பிரமாதம் பிரமாதம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்குப்பா என் பிரியாணி. இனிமேல் போய் பொழக்கிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாயாடி வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். வெல்கம் ஹோம் வாயாடி. அது மூடு, யார் மூட்டுட்டு வருவா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கொஞ்சம் வாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. போய் போய் என்ன வருது, வாசனை வருது, வாசனை வருதா? அப்படியா? சரி, ஓகே. இப்போ டேஸ்ட் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு பேரு பிரியாணியா? செருப்பா அடிப்பேன் மரியாதையா. என்னடா இவ்ளோ மசாலா போட்டு வச்சிருக்க? கலரு அப்படியே. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு, நீ அதெல்லாம் கேமரால காமிக்க. நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் மட்டும் சொல்லு, கலரா இருக்கோ கலர் இல்லாம இருக்கும். இப்பதான் நான் அஜப்பர்ல சூப்பர் பிரியாணி சாப்பிட்டு வரேன். இந்த பிரியாணி எப்படி இருக்க போதோ. நைஸ். இருக்கு சும்மா. உண்மையிலேயே பிரியாணி நல்லா இருக்கு. ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து 8 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. நெய் போட்டியா? ஆமா. எப்படி கரெக்டா சொன்ன பத்தியா? நல்லா இருக்கு. கலர் தான் பார்க்க டார்க்கா இருக்கு, ஆனா ஸ்பைசியாலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. வெல் டன் மை பாய், வெல் டன். பெரிய உங்க ட்ரைனிங் இல்ல, நானே தான் கத்துக்கிட்டேன். இனிமேல் நாங்களே எங்க சாப்பாடை சமைச்சுக்கிறோம். ஓகே மக்களே, ஃபைனலி வாயாடி வாயில கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மழை வரும் இன்னைக்கு கண்டிப்பா நைட்டு. Okay, thank you for watching this video. Hope you guys like it. Next video la paakalam. Bye bye. Bye.